சில நாட்களுக்கு முதல்ல ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணை. ஒரு நபர் உடல் முழுக்க முகமும் மறைக்கப்பட்டு ரகசியமாக யாருக்கும் வெளியில் அவருடைய அடையாளம் தெரியாத விதத்தில் மிக கடுமையான பாதுகாப்போட நீதிமன்றத்துக்குள்ளே கூட்டி போகப்பட்டிருந்தார். நீதிபதியை பார்த்ததும் அந்த நபர் தன்னுடைய கையில் இருந்த பேக் எடுத்து அதுக்குள்ளே இருந்த ஒரு சில பொருட்களை வெளியில் எடுக்கிறாரு. அதுக்குள்ளே இருந்தது வேறு எதுவும் கிடையாது, எலும்புக்கூடுகள், மனித எலும்புக்கூடுகள். நீதிபதிட்டு அவர் ஒரு சில ஃபோட்டோஸையும் ஒப்படைச்சி சொல்கிறார். இந்த எலும்புக்கூடுகளுக்கு சொந்தக்காரர்கள் பாடசாலை மாணவிகள், சிறுமிகள், இளவயது பெண்கள், சிலர் எரிச்சு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் கிடையாது, 100க்கும் அதிகமானவர்கள் ஒரு கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் புதைச்சது நான் தான், ஆனால் படுகொலை செய்தது, பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தினது நான் கிடையாதுன்னு சொல்லி அந்த நபர் நீதிபதிக்கு முன்னால் ஃபோட்டோஸையும் எலும்புக்கூடுகளையும் ஆதாரமாக சமர்ப்பித்து ஒரு அதிர்ச்சிகரமான வாக்குமூலத்தை சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் இந்த சம்பவம் ஏற்படுத்தியிருக்கு. கோவில் நிலத்துக்குள்ளே இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பெண்களுடைய உடல்கள் ரகசியமாக புதைக்கப்பட்டிருக்கான்றதான் ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்றைக்கு கதைச்சு கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்கு என்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற தர்மஸ்தலாவில் ஒரு கிட்டத்தட்ட ஆன்மீக நகரம், மிக பிரபலமான ஒரு கோவில் இருக்குது, மஞ்சுநாதர் கோவில். ஒரு பரம்பரை கோவில்னு சொல்லி சொல்லப்படுது. பரம்பரையாக அந்த கோவில் நிர்வகிக்கப்பட்டு வருது. இப்போ அந்த கோவிலை நிர்வகிக்கிறவர் ஒரு அரசியல்வாதி, பாராளுமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வீரேந்திர ஹெக்டே என்று சொல்லப்படுற ஒரு எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர். மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர் கிடையாது, நியமிக்கப்பட்ட ஒரு எம்பி. இந்த குடும்பத்தால், இந்த பரம்பரையால் தான் கனகாலமாக 800 வருஷ பழமையான ஒரு கோவில், மிக பிரபலமான நபர்கள் எல்லாம் வந்து போகக்கூடியது. ஒரு வருஷத்தில் மில்லியன் கணக்கில் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து போவாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இது இந்த கோவில் சம்பந்தமான ஒரு சின்ன அறிமுகம் மட்டும்தான். இந்த கோவில் என்னதான் ஆன்மீகம், பக்தி என்றிருந்தாலும் கூட அதை சுற்றி கடந்த காலங்களிலேயும் கூட மிகப்பெரிய சர்ச்சைகள் உருவாகி இருந்தது. 2003ஆம் ஆண்டில் ஒரு சம்பவம் பதிவாகுது. மெடிக்கல் ஸ்டூடெண்ட், ஒரு மாணவி, அனன்யா பட்டன் சொல்லப்படுற மாணவி காணாமல் போன சம்பவம். இவங்களுடைய அம்மா ஒரு சிபிஐ அதிகாரி தன்னுடைய மகளை பறி கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் சடலம் கூட கிடைக்காம எங்கன்னு சொல்லி ஃபோட்டோவை கையில் பிடிச்சு கொண்டு தேடி அலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இவங்க இந்த சம்பவம் நடந்து 2003ஆம் ஆண்டிலேயே இந்த கோவில் சம்பந்தமாக சந்தேகப்பட்டு அதோட தொடர்பு பட்டிருக்கிற உயர் அதிகாரிகளோட கதைக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருந்தாலும் மிரட்டப்பட்டிருக்கிறாங்க. போலீஸில் போய் முறைப்பாடு செய்ததுக்கு போனாலும் கூட ஒரு சிபிஐ அதிகாரியாக இருந்த நபர்கிட்ட முறைப்பாடு கூட உரிய முறையில் ஏற்றுக்கொள்ளப்படலை. போலீஸ் போதுமான ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லி அந்த காலகட்டத்திலையும் இவங்க குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க. 2012ஆம் ஆண்டுலையும் 17 வயதான சௌஜன்யா என்று சொல்லப்படுற ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருந்தது. நான் சொன்னது 2 உதாரணங்கள் மட்டும்தான். இந்த மாதிரியான ஏராளமான சம்பவங்கள் கர்நாடக மாநிலத்தில் பதிவாகி இருக்கு. எங்கள் நாட்டில் எப்படி தமிழர்கள் கையில் ஃபோட்டோஸை வச்சு உறவினர்கள் இன்றைக்கு வருவாங்க, நாளைக்கு வருவாங்கன்னு சொல்லி தேடி அலைஞ்சு கொண்டிருக்கிறாங்களோ, அதே மாதிரி கர்நாடகாவிலையும் பல குடும்பங்களை சேர்ந்தவர்கள் புகைப்படங்களை கையில் வச்சு கொண்டு தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலையில தான் ஒரு அதிர்ச்சியான செய்தி கர்நாடகா மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கி போட்டிருந்தது. இந்த மாதம் 3ஆம் தேதி ஒரு நபர் தர்மஸ்தலான்னு சொல்லப்படுற அந்த இடத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்கிறார். சாதாரணமான முறைப்பாடு மட்டும் கிடையாது, அவரோட கையில் ஃபோட்டோஸும் இருந்தது. அவர் சொல்கிறார், 1998ஆம் ஆண்டு இல்லாட்டி 95ஆம் ஆண்டு, 95-98 2004ஆம் ஆண்டு காலகட்டம் வரைக்கும் இந்த மஞ்சுநாதர் சுவாமி கோவிலில் நான் ஒரு சாதாரணமான தொழிலாளியாக, ஒரு தூய்மை பணியாளராக கடமையாற்றி இருந்தேன். இந்த காலகட்டங்களில் எல்லாம் அதை சுற்றி பல படுகொலைகள், வன்கொடுமை சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. இவர்களெல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது வேற எங்கேயும் கிடையாது, இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலத்துக்குள்ளதான் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் இருக்கிறவர்கள் இளவயது பெண்கள், சிறுமிகள், பாடசாலை மாணவிகள், பாடசாலை சீருடையோட சிலர் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. உளநல பிரச்சனை இருந்தவர்கள் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. பிச்சைக்காரர்களினுடைய சடலங்கள் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கு. இவங்களெல்லாம் புதைச்சது வேற யாரும் கிடையாது, நான் தான். அவங்களுடைய சடலங்களை எல்லாம் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் புதைச்சிருந்தேன். என்னன்னு சொன்னால், அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம்னு சொல்றது பல ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு நிலப்பகுதி. அதுக்குள்ள எந்த இடத்துல புதைச்சிருக்கிறன்றதையும் என்னால் அடையாளம் காட்ட முடியும். இந்த மாதிரி படுகொலை செய்யப்பட்டவர்கள் ஒரு சிலருடைய முகத்தில் அசிட் ஊற்றப்பட்டிருந்ததை கூட நான் கண்டிருந்தேன். ஆனால் என்னால் எந்த விதமான கேள்வியையும் கேட்க முடியாமல் இருந்தது. நான் இதை புதைக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பேனா இருந்தால் என்ன
துண்டு துண்டா வெட்டி இதே மாதிரி உன்னையும் நாங்கள் புதைப்போம்னு சொல்லி மிரட்டினதுக்கு பிறகு தான் அவர் ஒரு சாதாரணமான எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவர், தூய்மை பணியாளர். பயத்தில் வந்து இதை நான் செய்தேன் என்ற மாதிரி போலீஸில் போய் ஒரு முறைப்பாடு பதிவு செய்கிறார். இந்த மாதம் ஜூலை மாதம் 3ஆம் தேதி இந்த முறைப்பாடு வந்து பதிவு செய்யப்படுது. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இது ஏற்படுத்தி இருந்தது. அதுக்கு பிறகு இந்த வழக்கு விசாரணை ஒரு சில நாட்களுக்கு முதல்ல நடந்திருந்தது. இந்த நபர் அவருடைய அடையாளம் இதுவரைக்கும் வெளிப்படுத்தப்படலை. அவர் யார் என்ற அடையாளம் வெளிப்படுத்தப்படக்கூடாது என்று சொல்லியும் அவர் ஒரு வேண்டுகோளையும் முன்வைச்சிருக்கிறார். நீதிமன்றத்துக்கு மிக கடுமையான போலீஸ் பாதுகாப்போடு அந்த நபர் நீதிமன்றத்துக்கு கூட்டி வரப்பட்டிருந்தார். அவருடைய உடல் முழுக்க மறைக்கப்பட்டிருந்தது, முகமும் மறைக்கப்பட்டிருந்தது. நீதிபதிக்கு முன்னால விசாரணை ஆரம்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தன்னுடைய கையில இருந்து ஒரு பேக் எடுத்து அதுக்குள்ள இருந்து, நான் சும்மா சொன்ன நம்ப மாட்டீங்க, இங்க பாருங்க, நான் புதைச்சவர்களினுடைய ஒரு உதாரணத்துக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு சிலருடைய எலும்புக்கூடுகளை கொண்டு வந்திருக்கிறேன். இது ஒரு சிறுமியுடையதா இருக்கலாம், இளவயது பெண்ணுடையதா இருக்கலாம், ஒரு பிச்சைக்காரருடையதா இருக்கலாம். இந்த மாதிரியான 100க்கும் அதிகமான சடலங்கள் ஒரு மாதத்துல, சில மாதங்கள்ல 3 தொடக்கம் 5 சடலங்கள் கூட புதைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே புதைச்சவன் நான் தான். ஆனால் இதுக்கு பின்னால் இருக்கிற நபர்கள் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள். எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது. நான் அந்த நேரத்தில் கேள்வி கேட்டிருப்பேனா இருந்தால் நானும் கூட இதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல புதைக்கப்பட்டிருக்கலாம். நான் இப்போ திரும்பி வந்து எனக்கு இருந்த குற்ற உணர்வு தாங்க முடியாமல் தான் திரும்பி வந்திருக்கிறேன். அதுக்கான ஆதாரங்கள் இதுதான் சொல்லி இந்த மனித எலும்புக்கூடுகளை நீதிபதிக்கு முன்னால் காட்டுறாரு. ஒரு சில ஃபோட்டோஸை வந்து இதுதான் ஆதாரங்கள்னு சொல்லி ஒப்படைக்கிறாரு. 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்த நபர் கர்நாடக மாநிலத்தை விட்டே தலைமறைவாகி இருக்கிறார். அவருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுமி கூட பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டதுக்கு பிறகு குடும்பத்துக்கு இருந்த அச்சுறுத்தல் காரணமாகவும் குடும்பத்தோட அவர் அந்த மாநிலத்தை விட்டு தலைமறைவாகி இருக்கிறார். குற்ற உணர்வு தாங்க முடியாம அவர்களுடைய கடைசி இறுதி அஞ்சலியாவது உரிய முறையில் அவர்களுடைய எலும்புக்கூடுகளுக்கு சாம்பலுக்காவது செய்யப்படணும்ன்றதுக்காகத்தான் அதை தாங்க முடியாம நான் இப்ப வந்திருக்கிறேன். என்னால சரியா நித்திர கொள்ள முடியாமல் இருக்கு, எனக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்கு, இப்பயாவது இதை நான் வெளிப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இப்போ வெளியில வந்திருக்கிறேன்னு சொல்லி நீதிபதிக்கு முன்னால வந்து ஆதாரங்கள் இதுதான் நடந்ததுன்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து மிக அதிர்ச்சியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு, என்னால் அடையாளம் காட்ட முடியும் என்ற கருத்தை வந்து அவர் நீதிபதிக்கு முன்னால சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்த சம்பவம் ஏற்படுத்தி இருக்கு. அவர் கொண்டு வந்திருக்கிற எலும்புகள் என்னுடைய மகளோட எலும்புகளாக கூட இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு. இதனால் இது உரிய முறையில் விசாரிக்கப்படணும்னு சொல்லி அந்த அம்மா வந்து திரும்பவும் ஒரு முறைப்பாட்டை போலீஸில் போய் பதிவு செய்திருக்கிறாங்க. இதை பற்றின விசாரணைகளை போலீஸும் ஆரம்பிச்சிருக்கு. போலீஸ் வந்து ஒரு சில கோரிக்கைகளை நீதிமன்றத்திலையும் முன் வச்சிருந்தது. தடயவியல் பரிசோதனை நடத்தப்படணும், அதுக்கான அனுமதி கேட்கப்பட்டிருக்கு. இவர் பொய் சொல்றாரா உண்மையை சொல்றாரான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக லை டிடெக்டர் பரிசோதனை நடத்துறதுக்கும் அனுமதி கேட்கப்பட்டிருக்கு. டிஎன்ஏ மரபணு மாதிரிகள் இந்த எலும்புக்கூடுகளுக்கு இதோட சம்பந்தப்பட்ட காணாம போன குடும்பங்களுக்கும் இடையில ஏதாவது சம்பந்தம் இருக்கா, உண்மையிலேயே அவங்க தான் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக டிஎன்ஏ மரபணு பரிசோதனை நடத்துறதுக்குமான அனுமதியும் கேட்கப்பட்டிருக்கு. இதை பற்றின விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த இடங்களை என்னால அடையாளம் காட்ட முடியும் சொல்லி அவர் சொல்லியிருந்தாலும் கூட இதுவரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்படலை. ஆனா இந்த விசாரணையை நடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு விசேடமான விசாரணை குழு இப்ப நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க இருக்கு. முதலமைச்சர் சித்தராமையா வந்து ஒரு விசேட விசாரணை குழு அமைக்கப்படும் என்ற மாதிரியான வாக்குறுதியையும் நேற்று முந்தினால் கொடுத்திருந்தார். அதுக்கு பிறகு விசேடமான விசாரணை குழுவும் இப்ப நியமிக்கப்பட்டிருக்கு. நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றது இவருடைய இந்த சாட்சியம் வாக்குமூலத்துக்கு பிறகு தெரிய வந்திருக்கிற ஒரு தகவல். இந்த சாட்சியத்தை சொல்லியிருக்கிற நபரும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கடுமையான போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்ததா அந்த அகழ்வு பணிகள் கோவில் நிலத்துல முன்னெடுக்கப்படுமா, அது எப்ப ஆரம்பிக்கப்படும், அப்படி ஆரம்பிக்கப்பட்டு அகழ்வு பணிகள்ல எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுமா இருந்தா கோவில் நிலத்துல நூற்றுக்கணக்கான சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட இளவயது பெண்கள், பிச்சைக்காரர்கள், உளரீதியில பாதிக்கப்பட்டவர்கள் கொலை செய்து புதைக்கப்பட்டிருப்பாங்களா இருந்தா அது இந்தியாவினுடைய முகத்தையே மாற்றுற மாதிரியான ஒரு மிக அதிர்ச்சியான சம்பவமா இருக்கும். ஆனா இப்ப வரைக்கும் வெளிவந்திருக்கிற தகவல்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கிற ஆதாரம் என்றது இவருடைய முறைப்பாடு, அவருடைய சாட்சியம், அவர் ஒப்படைச்சிருக்கிற ஒரு போட்டோ புகைப்படங்கள், அவர் கொண்டு வந்திருக்கிற ஒரு சில எலும்புக்கூடுகள், இதை தவிர எந்த விதமான ஆதாரங்களும் இதுவரைக்கும் கிடையாது. இந்த அகழ்வு பணிகள் எப்ப நடத்தப்படும், என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மட்டும் உண்மையா இருக்குமா இருந்தா இந்தியாவினுடைய வரலாற்றில் பதிவாகி இருக்கிற மிக கொடூரமான ஒரு சம்பவமா, சினிமாவை மிஞ்சின ஒரு சம்பவமா இது பதிவாகிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.